இந்த ஒரு பொண்ணோட கண்ணுக்கு தன்னோட பாய் ஃப்ரெண்டை தவிர எல்லா பசங்களுமே கிறுக்கி வச்ச கார்ட்டூன் ஆர்ட் மாதிரி தான் தெரியுறாங்க. அப்படி ஒரு நாள் அவர் பார்க்ல உட்காந்துட்டு இருக்கையில ஒரு கார்ட்டூன் மேன் அவகிட்ட வழி கேட்கறதுக்காக வரான். அதுக்கு அந்த பொண்ணுமே தன்னோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப ஆர்வமா பேசினதுல ஏதோ ஒரு வழியை காட்டி அனுப்பி விட்டுறா. அதே மாதிரி அந்த கார்ட்டூன் மேனும் போயிட்டு இருக்கையில பாக்குற மத்த பொண்ணுங்களும் இவனடி மூட்டை அழகா இருக்கான்னு சொல்லிக்கிட்டே போறாங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணுமே தன்னோட பாய் ஃப்ரெண்டை கூட்டுக்கிட்டு ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போறா. அப்படியே அவங்க ரெண்டு பேருமே டெக்ஸ்ட்லயே நம்மளும் இதே மாதிரி மேரேஜ் பண்ணிக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் கடந்து போக அவங்க ரிலேஷன்ஷிப்புமே இன்னுமே ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ஒரு நாள் அந்த பொண்ணுமே தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கையில சீக்கிரமாவே தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாமேட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கா. இவளுமே லிஃப்ட்ல ஏறினதுமே தன்னோட பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தி கரெக்டா அவளுமே லிஃப்ட்டுக்குள்ள ஏறி அதே ஃப்ளோர் அழுத்துறா. அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கையில தன்னோட பாய் ஃப்ரெண்டோட ரூமுக்கே கூட்டிட்டு போய் கதவை தட்டையில வெளில வந்த அவனுமே இவங்க ரெண்டு பேருமே பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறமா தான் தெரியுது இவங்க ரெண்டு பேருமே ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. இவரோட பாய் ஃப்ரெண்டுமே அந்த ஒரு பொண்ணுக்காக கிளாஸ் எடுத்துட்டு வெளியில வந்திருப்பான். அப்போ உடனே அந்த பொண்ணுமே அந்த கிளாஸை வாங்கிட்டு சீக்கிரமா ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். சோ அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கும் தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆயிடுது. எப்படியோ ரொம்ப நாள் கடந்து போக வழக்கம் போல ஒரு நாள் ஜாக்கிங் போயிட்டு இருக்கா. அப்ப அவளை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குதுன்னு திரும்பி பார்த்தா பார்க்ல வழி கேட்டு அதே கார்ட்டூன் மேன் தான். என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதா சொல்லிட்டு கேக்குறா. இப்ப அந்த பொண்ணுக்குமே ஞாபகம் வர அடுத்த செகண்டே அந்த கார்ட்டூன் மேனும் ஒரு அழகான பையனா மாறிடுறான்.